வாணியம்பாடி அருகே கிராம மக்கள் எதிர்ப்பை மீறி இரவோடு இரவாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடையை அகற்ற கோரி மதுபான கடையை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளில் இரவோடு இரவாக திறக்கப்பட்ட மதுபான கடையை அகற்ற வேண்டும் எனவும், எங்கள் பகுதி மக்களுக்கு இந்த அரசு கொடுத்த பரிசா என கேள்வி எழுப்பும் மக்கள் வரும் தேர்தலில் திமுகவிற்கு தக்கம் பாடம் புகட்டுவோம் என எச்சரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டி சர்வீஸ் சாலையோரம் குடியிருப்புகள் தொழிற்சாலைகள் உள்ள பகுதியாகவும், தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து 50 மீட்டர் தூரத்திற்குள் உள்ள பகுதியில் இரவோடு இரவாக கிராம மக்கள் எதிர்ப்பை மீறி திறக்கப்பட்ட அரசு மதுபான கடையை அகற்ற கோரி மதுபான கடையை விட்டுவிட்டு கிராம மக்கள் அரசு மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி கிராம போலீசார் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி புகார் அளிக்க தெரிவித்ததாகவும், அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அருள்ராஜிங்க, எங்கள் ஊரில் இப்போ பார்த்தீங்கன்னா இது துணை முதல்வர் பிறந்த நாளில் வளையாம்பட்டுக்கு ஒரு சிறந்த பரிசாக கொடுத்துக்கிற மாதிரி தெரியுது. விவசாய மக்களும் கூலி தொழிலாளர் இருக்கிற இந்த ஏரியாவில் அவங்கள குறி வச்சு ஒரு கடையை திறந்துருக்குறாங்க. மக்களுக்கு ஏழ்மையான இருக்கிறவங்களெல்லாம் இந்த கடையை திறக்கிறதுனால 2026 இந்த ஏரியா மக்கள் தகுந்த பாடத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்கன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு 15 மீட்டர் கூட இல்லை இந்த கடை. புதுசாக ஒரு கடை திறந்துருக்குது. ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது. எங்களோட குழந்தைங்களுக்கும் போக்குவரத்துக்கு எந்த பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இந்த இடத்துல ஏற்பட்டுக்குது. அதனால் இந்த கடை உடனே மூடி ஆகணும். அது மூடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வேறு வகையான போராட்டத்துக்கும் மற்ற இதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம்.